மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். பளை பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம், போலீசார் அதிரடி விளக்கம். கிளிநொச்சி பளை பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த வனப்பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாமோ அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த காணியில் விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை மாத்திரமே இயங்கி வருவது தெரிய வந்துள்ளது. அங்கு கற்றாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருவதுடன் 3 மாடிகளை கொண்ட ஆடை தொழிற்சாலையில் தையல் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு ஆடை உற்பத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பண்ணை மற்றும் தொழிற்சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பணியாற்றி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் அரச காணியை முறையற்ற வகையில் ஆக்கிரமித்து உரிய அனுமதியின்றி கட்டடங்களை நிர்மாணித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதன் உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் போலி தகவல்களை பரப்பி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயல்வோர் தொடர்பில் கடுமையான விசாரணைகளை முன்னெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மனித உரிமை அமைப்பொன்றின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகரவிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருவதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கமும் நிராகரித்துள்ளது. அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாலிந்த ஜெயதிச அரச காணிகளில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை இன அடிப்படையில் அணுகாமல் சட்டவிரோத செயல் இடம்பெற்றுள்ளதா என்பதையே அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சமூக வலைத்தளங்கள் ஊடாக காணொளி மற்றும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி உறுதிப்படுத்தப்படாத பொய்த் தகவல்களை வெளியிட்ட நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்தவே 22வது அரசியலமைப்பு திருத்தம், பொதுஜன பெரமுன எம்பி சானக மாதுகொட குற்றச்சாட்டு. புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்தி நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கிலேயே 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பி சானக மாதுகொட பாராளுமன்றத்தில் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் 1ஆம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் எதிர்ப்புகள் காணப்படுவதாக சானக மாதுகொட தெரிவித்தார். எனினும் அந்த எதிர்ப்புகளை அரசாங்கம் கருத்தில் கொள்ளாமல் சட்டமூலத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புலம்பெயர் நாடுகளில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் சட்டங்களை இயற்றி வருவதாகவும் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய நடவடிக்கைகளை தமது தரப்பு கடுமையாக எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நாட்டில் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு முறையை அமல்படுத்தும் நோக்கத்துடனேயே 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாகவும் சானக மாதுகொட குற்றம் சாட்டினார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வந்தாலும் அதன் உண்மையான பலன் நடுத்தர மக்களுக்கு கிடைக்கவில்லை என அவர் விமர்சித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வரிகள் அதிகரிக்கப்படுவதுடன் அதன் தாக்கமாக மக்களின் வாழ்க்கை செலவும் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரியை பேச்சுவார்த்தைகள் மூலம் குறைத்துள்ளதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் அந்த வரி குறைப்புக்காக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சானக மாதுகொட கோரிக்கை விடுத்துள்ளார். ரணிலின் லண்டன் பயணம், பிரித்தானிய அரசின் புதிய தகவலால் வழக்கில் திருப்பம். ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக லண்டன் செல்ல அரச நிதி பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானிய அரசின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு விஜயம் செய்த வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன.
சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஓஷன கேரத் பிரித்தானிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் தகவல்களை கோரியிருந்தார். அதற்கான பதிலில் பிரித்தானிய அரசின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விஜயங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தின் நடைமுறைகளின்படி அரச விஜயம், அரச விருந்தினர் விஜயம், பணி விஜயம் மற்றும் தனிப்பட்ட விஜயம் என 4 வகையான விஜயங்கள் காணப்படுகின்றன. 2023 ஜூலை 9ஆம் திகதி முதல் 2024 டிசம்பர் 4ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானிய அரசின் அழைப்பின் பேரில் அரசு அல்லது அரச விருந்தினர் விஜயம் மேற்கொண்ட தலைவர்களின் பட்டியலும் அவர்களுக்காக பிரித்தானிய அரசு செலவிட்ட தொகை தொடர்பான தகவல்களும் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் லண்டனில் இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அவரது லண்டன் பயணத்தின் தன்மை, பயணத்திற்கான செலவு மற்றும் அரச நிதி பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பான கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள வழக்கு விசாரணையில் இந்த புதிய தகவல்கள் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தற்போது முக்கிய எதிர்பார்ப்பாகியுள்ளது. வடக்கு கிழக்கு எம்பிக்களுடன் சஜித் அவசர சந்திப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்தன. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அபிவிருத்தி பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிராந்திய மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்க மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பரந்தளவில் முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான அரசியல் மற்றும் சமூக தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் MLM ஹிஸ்புல்லா, MSA வாசித், MDM தாஹிர், துரைராசா ரவிகரன், இம்ரான் மஹ்ரூப், MS உதுமா லெப்பை, ரவுப் ஹக்கீம், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், ராசமாணிக்க மனோ கணேசன் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் மாணவி ஒருவர் உயிரிழப்பு. அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று புதன்கிழமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தம்பிலுவில் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவி சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் நாடகத்துறைக்கு தெரிவாகி 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்ததுடன் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் சுமார் 12 மணியளவில் விடுதி அறையில் மாணவி உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தை நேரில் கண்ட 2 மாணவிகள் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்ததாகவும் அவர்களை ஏனைய மாணவர்கள் மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயங்கி விழுந்த 2 மாணவிகளும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரையான 7 மாதங்களில் 84 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைமையக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 164 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்ததாக போலீஸ் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி விடுதியில் இடம்பெற்ற மாணவியின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உலகத்தர வரிசையில் இலங்கைக்கு பெருமை. பேராதனை பல்கலைக்கழகம் முன்னிலை. உலக பல்கலைக்கழகங்களின் தர வரிசைக்கான மையம் வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான தர வரிசை பட்டியலில் இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் பேராதனை பல்கலைக்கழகம் முதல் நிலை பெற்றுள்ளது. உலக பல்கலைக்கழக தர வரிசையில் கல்வி பெறுபவர்கள், பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறன், கல்வி ஊழியர்களின் தரம் மற்றும் ஆராய்ச்சி செயற்திறன் உள்ளிட்ட பல்வேறு குறிகாட்டிகள் கருத்தில் கொள்ளப்பட்டு உலகளாவிய ரீதியில் 21,291 பல்கலைக்கழகங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் உலகளாவிய ரீதியில் பேராதனை பல்கலைக்கழகம் 1695வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த சாதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சர்வதேச மட்டத்திலான செயற்திறனை வெளிப்படுத்தும் முக்கியமான மதிப்பீடாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments.
create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. மாணவர் போராட்ட தடுப்புச் சுற்றறிக்கை வாபஸ். கடும் எதிர்ப்புக்கு பின் தமிழக அரசு பின்வாங்கல். மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கடும் எதிர்ப்புகளுக்கு பின்னர் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி கல்லூரி கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அதில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழக காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளி கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட புதிய சுற்றறிக்கையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட முந்தைய உத்தரவு உடனடியாக திரும்பப் பெறப்படுவதாக கல்லூரி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கு திமுக கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. சுற்றறிக்கையை வெளியிடும் அதிகாரத்தை வழங்கியது யார் என்றும், முதலமைச்சருக்கு தெரியாமலேயே இத்தகைய நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றனவா என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இதேவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் சுற்றறிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அரசியல் சிந்தனை, கருத்துரிமை மற்றும் அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த உத்தரவுக்கு காரணமான அதிகாரிகளை அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கல்வி நிறுவனங்களில் மாணவர் பேரவை தேர்தல்களை மீண்டும் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை. சிபிஐ விசாரணைக்கு தமிழக சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் அருகே உள்ள வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி 3 தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மான் வேட்டைக்காக வனப்பகுதிக்கு சென்றதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கர்நாடக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்வைத்திருந்தனர். இதன்போது 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கர்நாடகா மற்றும் தமிழக அரசுகளுக்கு இடையே விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் சிபிஐ விசாரணை கோரிக்கை தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ரஷ்யாவின் மிரட்டலுக்கு பிரித்தானியா பதிலடி. உக்ரைனுக்கு ஆதரவு தொடரும். ரஷ்யாவின் எச்சரிக்கைக்கு பிரித்தானியா கடும் பதிலடி கொடுத்துள்ளதுடன் உக்ரைனுக்கு வழங்கும் ஆதரவில் எந்தவித பின்வாங்கலும் இல்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களில் பிரித்தானிய தயாரிப்பிலான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாக வெளியாகிய தகவல்களை தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. லண்டன் ஒருபுறம் அமைதியை வலியுறுத்துவதாக கூறிக்கொண்டே மறுபுறம் உக்ரைன் விவகாரத்தை வேண்டுமென்றே தீவிரப்படுத்தி வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பிரித்தானியாவின் நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கும் ஆதரவு அதிகரிக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கான விலையை பிரித்தானியா செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த மிரட்டலுக்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர், பிரித்தானியா உக்ரைனுடன் தோளோடு தோள் நிற்கிறது என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான தளவாடங்களை தொடர்ந்து வழங்குவதில் பிரித்தானியா உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைனில் மட்டுமின்றி பிரித்தானியா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நிற்பதில் பிரித்தானிய அரசாங்கத்தின் உறுதி குறித்து ரஷ்யாவுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமீரகத்தை அதிர வைத்த ஏவுகணை அச்சுறுத்தல். ஈரானால் பதட்டம் உச்சம்.
ஈரானில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்ததாக வெளியாகியுள்ள தகவல்களால் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமீரகத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் தொடர்பில் அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டுள்ளதாகவும் தாக்குதலில் முழுமையான தாக்கம் மற்றும் சேத விவரங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாக வேண்டியுள்ளது. இந்த சம்பவம் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு நிலைமை குறித்த அச்சத்தை மேலும் அதிகரித்தும் உள்ளது. குறிப்பாக அமீரகம் சர்வதேச வர்த்தகம், விமான போக்குவரத்து மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருப்பதால் அங்கு ஏற்படும் எந்தவொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் பிராந்திய பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அதனை எதிர்க்கும் தரப்புகளுக்கு இடையிலான பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. அமீரகத்தை நோக்கியதாக கூறப்படும் இந்த ஏவுகணை சம்பவம் வளைகுடா பிராந்தியத்தில் மோதல் மேலும் விரிவடையுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.